எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். திஸ் இஸ் எஸ்கே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சித்து இயக்கத்தில் நம்ம சூர்யா அவர்கள் நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க திரைக்கு வர ரெடி ஆகிட்டே இருக்க கங்குவா படத்துடைய பாகம் 1. என்னடா அவங்களே சொல்லலை, நீ எதுக்கடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அவங்க இப்போவே பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. அந்த படம் 2 பாகமாக தான் வரப்போகுது. படத்தோடைய எண்டிங்லையுமே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சு தான் முடிகிறாங்க. ஆனால் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் செகண்ட் பார்ட் பற்றி யாரும் பேச போகிறது இல்லை. ஒருவேளை மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக இந்த கங்குவா படம் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கங்குவா 2மே நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம டைரக்டர் சித்து அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக இந்த படத்தை நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரியுமே நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த படம் தான் அவருடைய கெரியரில் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்குது. அவருக்கு மிகப்பெரிய கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கு. இந்த படத்தை மட்டும் அவர் சொதப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கப்புறமா அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. ஏன்னா எந்த படமும் பெருசாக அவருக்கு லாஸ்ட்டாக ஹிட்டான மாதிரி தெரியல. அண்ணாத்தாலாம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த படம் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரியுமே நான் எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே இந்த படத்தோடைய கிளிம்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். என்னதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அது பெருசாக இல்லை. விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்பவே கேவலமாக இருந்தது. என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, அதை அவங்க படத்தரப்பில் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது இந்த கிளிம்ஸ்க்கு இந்த அளவுக்கு நெகட்டிவ் வந்திருக்கு, இந்த அளவுக்கு மொக்கையாக கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இருக்கக்கூடாது. டேட்டை மட்டும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம டேட்டை சொல்லிட்டா விஎஃப்எக்ஸ் பண்ணுற டீமுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடும். அதனால் அவங்க ஒர்க் சரியாக பண்ண மாட்டாங்க. நம்ம ஒர்க்கு அவுட்புட் மட்டும் தான் பார்க்கணுமே தவிர டேட்டை பற்றி மட்டும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. அது இந்த வருஷம் வந்தாலும் சரி, இல்லை அடுத்த வருஷம் வந்தாலும் சரி, ஆனால் படம் எப்போ வந்தாலும் பக்காவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா இப்போ ஃபர்ஸ்ட் கிளிம்ஸை விடவே இப்போ இன்னொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கான சேர்த்து ஒரு பயங்கரமான கிளிம்ஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கிளிம்ஸ் ரொம்பவே பயங்கரமாக இருக்காமா. நம்ம சூர்யா அவர்கள் பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காரு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக இந்த படத்துடைய வில்லனுக்குமே அந்த கிளிம்ஸை போட்டு காட்டியிருக்காங்க. அவருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, கூடிய சீக்கிரம் அந்த கிளிம்ஸ் வரப்போகுது, நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதாவது இந்த கங்குவா படத்துடைய செகண்ட் கிளிம்ஸ், அதாவது படத்திலிருந்தே அவங்க டீசர் மாதிரி கட் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிளிம்ஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் மோஸ்ட்லி ஏப்ரல் மாதம் அந்த கிளிம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போவே அதுக்கான ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போவே இந்த மாதமே கூட ரிலீஸ் பண்ணலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி ஏப்ரல் மாதம் அந்த கிளிம்ஸ் வெளியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒன்று சூர்யா சாருடைய ரசிகர்களுக்கு இந்த கங்குவா படத்துடைய ஒரு புது கிளிம்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.